ஐ பிளேஸ்ட் a jar in tenses. நான் வந்து ஒரு ஜார், அதாவது ஒரு ஜாடியை டென்சஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வைக்கிறேன். அண்ட் ரவுண்ட் இட் வாஸ், இது எப்படி இருக்குது, ரவுண்டாக இருக்குது. அப்பான் எ ஹில், எங்கே வச்சுருக்கேன், ஒரு குன்று மேலே வச்சுருக்கேன். இட் மேட் தி ஸ்லோவன்லி வைல்டர்னஸ் சரவுண்ட் தட் ஹில். அதாவது இப்போது அந்த ஜாரை சுற்றி இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்குது, பயங்கர வைல்டாகுது. அதாவது காடு மாதிரி செடி கொடி இந்த மாதிரியான புல் வளர்ந்துக்கிட்டே வருது. எப்போ அந்த ஜாடியை சுற்றி சரவுண்டு. அடுத்த லைன்ஸ், த வைல்ட்னஸ் ரோஸ் அப் டு இட். அந்த காடுகள் வந்துட்டு அந்த ஜாரை நோக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஸ்ப்ரால்டு அரவுண்ட், நோ லாங்கர் வைல்டு. ஆனால் அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது பாட்டுக்கு கச்சன்னு வளராமல் ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த வளைச்சி அதுக்கு அந்த இடத்த அடக்கி அதை வந்து அப்பப்போ வளரும்போது கட் பண்ணி விட்டு அது கச்சன்னு வளரும் இல்லையா, அதோடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க இந்த ஹியூமன்ஸ். அடுத்தது, தி ஜார் வாஸ் ரவுண்ட் அப்பான் த கிரவுண்ட் அண்ட் டால் அட் த போர்ட் இன் ஏர். ஸோ அந்த ஜார் வந்து ரவுண்டாக அந்த கிரவுண்டில் இப்போதைக்கு இருக்குது. அது எங்கே இருக்குது, நல்லா உயரத்தில் இருக்குது. அந்த ஜார் எப்படி இருக்குது, எம்டியாக தான் இருக்குது. அது வைக்கும்போது எப்படி எம்டியாக வைக்கப்பட்டதோ இப்போவும் அது எம்டியாக தான் இருக்குது. ஆனால் அதை சுற்றி வளர்ந்துக்கிட்டு இருந்த அந்த வைல்ட்னஸை வந்து கட் பண்ணி வளர்க்குறாங்க. அது வளருது, அதை கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஜார் எப்படி வச்சாங்களோ அப்படியே அந்த ஹில்லு மேலே இன்னும் இட் டுக் டொமினியன் எவ்ரிவர். அந்த ஜார் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, மற்ற எல்லா விஷயத்தையும் இதுதான் ஆள்ற மாதிரி. இது வந்து பார்க்குறதுக்கு இந்த ஜார் பிகம் கிங் ஆஃப் எவ்ரி திங். எல்லாத்துக்கும் வந்து ஒரு ராஜா மாதிரி அந்த ஜார் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஜார் வந்து எங்கே இருக்குது, அந்த டாப் ஆஃப் த ஹில்லில் இருக்கிறதுனால அதை ஒரு கிங் மாதிரி தெரியுது. த ஜார் வாஸ் கிரே அண்ட் பேர். ஸோ அது ரொம்ப நாள் அங்கே இருக்கிறதுனால அதோடைய கலர் வந்து ரொம்பவே கிரே கலரில் ஆகுது, பழசாக ஆகுது. ஆனாலும் இப்போது வந்து எம்டியாக தான் இருக்குது. இட் டிட் நாட் கிவ் ஆஃப் பேர்ட் ஆர் புஷ் லைக் நத்திங் எல்ஸ் இன் டென்சஸ். அந்த ஜார் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நேச்சர் கிடையாது, வாஸ் நாட் நேச்சர். லைக் அந்த பேர்ட்ஸு பிளான்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வளர்ந்துட்டு இருக்கிற கூடு கட்டிகிட்டு இருக்கிற அந்த பேர்ட்ஸ் மாதிரி, பக்கத்தில் வளர்ந்துட்டு இருக்கிற அந்த பிளான்ட்ஸ் மாதிரி அது வந்து ஒரு நேச்சர் கிடையாது. அந்த டென்சஸ் அப்படிங்கிற அந்த நகரத்தில் இருக்கிற மாதிரி மற்ற பேர்ட்ஸ் மாதிரி உயிருள்ள பொருள் மாதிரி அது வந்து ஒரு உயிர் உள்ள பொருள் கிடையாது. பட் அது என்ன பண்ணுது, அது அப்படியே தான் இருக்குது. பட் பேர்ட்ஸ் என்ன பண்ணுது, அதோடைய அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குது. அங்கே இருக்கிற புல் மரம்லாம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குது, போய்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஜார் வந்து எதையும் உருவாக்கவும் இல்லை, அதே நேரத்தில் அது அழியவும் இல்லை. அவர் எப்படி வச்சாரோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை முடிச்சிருக்காரு.